அண்ட் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தானில் செட்டப் ப்ராசஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதாவது இன்ட்ரடக்ஷன் சீரியஸை நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் இன்டராக்டிவ் மோட்னு என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னு என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பைத்தானில் எப்படி நம்ம கோடை ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம இருக்கிற ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட். இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பைத்தான் நீங்கள் நார்மலாக ஐடியலையும் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இல்லையா. ஸோ நீங்கள் ஐடியலையும் சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம கோடு எதையை ரன் பண்ணோம்னாலும் இன்ட்ராக்டிவ் மோடில் தான் ரன் ஆகுது. அதாவது நீங்கள் ஸ்கிரிப்ட் மோட்லேயே எழுதியிருந்தாலும் இந்த பைத்தான் செல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பிரிண்ட் பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் ஏன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏங்கிற வந்து ஒரு வேரியபிள், அதாவது இந்த மாதிரி ஏ அப்படிங்கிற ஒன்றுக்கு நம்ம 3ங்கிற ஒரு வேல்யூ தரப்போகிறோம். அதே மாதிரி பிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ம 5ங்கிற ஒரு வேல்யூவை தரப்போகிறோம். இப்போது ஏனா 3, 5னா பினா 5, அதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு பதிவாகிருக்கும். நம்ம அதை சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே ஷோ ஆகுன்னு சொன்னோம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஏவோட வேல்யூ 3யும் பியோட வேல்யூ 5ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு விதமானது. இப்போ பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏ ப்ளஸ் பின்னா 8. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ ஏவுக்கு வேறு ஏதாவது வேல்யூ, அதாவது நீங்கள் இப்போது வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணும். ப்ளஸ் மட்டும் கிடையாது, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அது எல்லாம் ஆகும். ஸோ இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பைத்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் தான் பேசிக்கு. நீங்கள் இப்போ கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம இதையெல்லாம் ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இருக்குது பார்த்திங்கன்னா இதே இன்ட்ராக்டிவ் மோட். இப்போ நான் வெளியே வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேப் விட்டு. இப்போ மறுபடியும் நம்ம ஐடியலையும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் எழுதுனதில் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நியூ டேபாக அப்படியே ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் மோடில் எழுதாமல் ஸ்கிரிப்ட் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அது எழுதலாம். இப்போது ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி, பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிறது. ஸோ அதை நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே மெனுஸில் ஃபைல் மெனு கிளிக் பண்ணி நம்ம நியூ ஃபைல் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே இன்ட்ராக்டிவ் மோடில் எழுதியிருந்தோம் இல்லையா கோட்ஸ். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து இங்கேயே எழுத போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன எழுதுறோமோ அது அப்படியே இங்கே எழுதிடலாம். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி. பட் ஆனால் போன டைம் A=3 அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறமா என்ட்ரு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். பட் இங்கே எல்லாத்தையும் ஒட்டுக்க ஒரே டைமில் எழுதி முடிச்சுட்டு இப்போ நம்ம ரன் கொடுக்குறோம் அப்படின்னா, ரன் மாடியூல்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவ் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்கள் லொக்கேஷனெல்லாம் இது கொடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறமா அந்த கோட் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்க ஒரே டைமில் ரன் பண்ணணும். இப்போ வந்து கம்பைலர் இன்டர்பிரிட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டுக்கா ரன் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுடைய வேல்யூ ஏ ப்ளஸ் பி 8. ஸோ அதுதான் இங்கே வந்திருக்குது. நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படி ஏதாவது கொடுத்துருந்தீங்கனாலும் அதுவும் ஒரே டைமிங்கில் ஒட்டுக்கா இங்கே நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கையும் ஒட்டுக்கா ஒரே டைமிங்கில் பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட் மோடுக்கு ஒரு அட்வான்டேஜ். இன்ட்ராக்டிவ் மோடு கம்பேர் பண்ணையில் நீங்கள் நிறையா கோடை ஒரே டைமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அதில் ஒன்றா தான் பண்ண முடியும். இப்போ நம்ம அது மட்டும் கிடையாது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த ஃபைல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்தோம் அதே மாதிரி. பட் அதே இன்ட்ராக்டிவ் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் கிடையாது. அதாவது சேவ் பண்ணி வச்சு மறுபடியும் ரன் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எல்லாமே இந்த இது வந்து இதில் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோடை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம்.